அடுத்ததாக டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டர் பார்த்துட்டு இந்த டாபிக் எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்கிறேன், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கலாம். இதுவும் ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டர் எல்லாத்துக்கும் இந்த சர்க்யூட் யூஸ் பண்ணலாம். அதாவது பர்டிகுலர் கான்செப்ட் ஐடியாவை யூஸ் பண்ணலாம். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு பேர் இது. ஏன் இதை நடத்துகிறேன், உங்கள் புக்கில் இது கடைசியாக கொடுத்துருப்பாங்க. ஏன் இது இப்போ நடத்துகிறேன் அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சுவலி சப்ஜெக்டை ப்ராடாக ரெண்டாக பிரிக்கணும்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு படிக்கலாம். அதில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது இப்போ இந்த சாலிட் ஸ்டேட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். சாலிட் ஸ்டேட்னா ஐ மீன் செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ். அனலாக் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் கண்டினியூவஸ் சிக்னல்ஸ். டிஜிட்டல் அப்படிங்கிறது வரும்பொழுது ரெண்டு டூ ஸ்டேட்ஸை மட்டும் நம்ம குறிக்கிறத வச்சுட்டு படிப்போம். இது அப்புறமா நான் சொல்லித்தரேன். ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது பேசிக் ப்ராடாக நீ கிளாஸிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுறோம், தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்ஸ் ஆர் ஆல் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு இதை எடுத்துக்கிறோம். இந்த ஆசிலேட்டர்னு வரும்பொழுது இந்த சைனசாய்டல் ஆசிலேட்டர் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். வேற இந்த உங்களுக்கு இந்த ஸ்கொயர் வேவ், ரெக்டாங்குலர் வேவ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ரெண்டும், அப்புறம் பல்ஸ், இதெல்லாம் டிஸ்கண்டினியூவஸ் தெரியறது இல்லையா. சடன் அப் ஸ்டேட் டவுன் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வரக்கூடிய சர்க்யூட்ஸ். அதனால் அதை பற்றி நம்ம படிக்கவே இல்லை. அப்புறம் ட்ரையாங்குலர் வேவ்ங்கிறது கண்டினியூவஸ். ஸோ தி சைனசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் ஆர் அனலாக் சர்க்யூட்ஸ். புரியுறதா? ஏன்னா கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்கும். இது ஆல் கரண்ட்ஸ் அண்ட் வோல்டேஜஸ் ஆர் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைமாக இருக்கணும். அது பேர் அனலாக் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம இந்த கரண்ட்டோ வோல்டேஜோ ரெண்டு ஸ்டேட், எதர் அப் ஸ்டேட் ஆர் டவுன் ஸ்டேட், அதை பற்றி நம்ம சர்க்யூட்ஸை பற்றி டிசைன் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்ட் எல்லாமே டிஜிட்டலில் மாறியாச்சு. நத்திங் இஸ் வெரி 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 ஃபியூ அனலாக் சர்க்யூட்ஸ் தான் இருக்குது. எல்லாமே வாஷிங் மிஷின்லேருந்து எவ்ரிதிங் ஹஸ் பிகம் கம்ப்ளீட்லி டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு சர்க்யூட்ஸாக மாறியாச்சு. அனலாக் சர்க்யூட்ஸ் கொஞ்சம் இருக்குது இன்னும் கூட. பட் அனலாக் சர்க்யூட்ஸ் இந்த ஆம்பிளிஃபையரில் வரும்பொழுது அண்ட் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைமில் தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இஸ் அ அனலாக் சர்க்யூட்டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருக்கிற டாப்பிக்லாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் ஆசிலேட்டர் முடிஞ்ச உடனே நம்ம அனலாக் சர்க்யூட்டுங்கிறதால ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் பற்றி இப்போ படிக்கலாம். இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இஸ் ஆக்சுவலி an ஐசி. ஐசினா இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஐசிங்கிறது ஐனா இ ஃபார் இன்டகிரேட்டட், சி ஃபார் சர்க்யூட். இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா என்ன? இப்போ நம்ம டயோட்ஸை பற்றி படித்தோம், டிரான்சிஸ்டரை பற்றி படித்தோம், டயோடுடைய ஆக்ஷன் ரெக்டிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் படித்தோம். டயோடுக்கு வேறு ஆக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அதே போல் இப்போ அப்ளிகேஷன்ஸ், ஆக்ஷன்னா அப்ளிகேஷன் சொல்கிறேன். அதே போல் டிரான்சிஸ்டருக்கும் 2-3 அப்ளிகேஷன் படித்தோம். இது என்ன எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ரெவல்யூஷன் நடந்தது அப்படின்னா, நம்ம தனித்தனியாக டிஸ்க்ரீட்டாக டயோடு, டிஸ்க்ரீட்னா நான் சொல்கிறது டயோடு, டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் அப்படின்னு தனித்தனி டிஸ்க்ரீட் காம்பனன்ட்ஸாக வச்சுட்டு சொல்லுதெல்லாம். அதாவது டயோட், டிரான்சிஸ்டர்லாம் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர்லாம் பேசிவ் காம்பனன்ட்ஸ்னு சொல்லி முதல்ல கிளாஸிஃபை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணி சர்க்யூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதை விட சிங்கிள் கிறிஸ்டல் ஆஃப் சிலிக்கனில் சிங்கிள் கிறிஸ்டல்ஸில் more than several transistors and diodes, resistors, capacitors, inductance மட்டும் வராது, capacitors எல்லாத்தையுமே ஒரே ஸ்மால், வெரி ஸ்மால் சிங்கிள் சிலிக்கான் சிப்பில், சிலிக்கான் சிப்ன்றது இட்ஸ் அ சிங்கிள் கிறிஸ்டல் சிலிக்கான், அதுலேயே கொண்டு வந்துடலாம். ஸோ இன்டகிரேட் சர்க்யூட்ஸுங்கிறது சர்க்யூட்ஸ் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணுறோம்னா உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையுமே அடக்கிடுறோம். அண்ட் த சைஸ் ஆஃப் த சிப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெரி வெரி ஸ்மால், ஒரு இன்ச்சில், யூஸ்வலாக இன்ச்சில் சொல்லுவாங்க. இன்ச்சுங்கிறது மில் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் சொல்லுவாங்க. மில்லுங்கிறது அதாவது மில்லி 0.001 இன்ச் அப்படிங்கிறது தான் ஒரு மில்லு அப்படிங்கிறது. ஸோ நியர்லி 30 மில் 40 மில்லாம் சைஸ் தான் இருக்கும். எவ்வளோ சின்னதுன்னு புரியுறதா? ஒரு மில்லுங்கிறது 0.001 இன்ச்சு, 30 மில் 40 மில் சைஸ் தான் சிப்பே இருக்கும். அதுக்குள்ளேயே அந்த ஒரு சிலிக்கன் சிப்புக்குள்ளேயே எல்லா இப்போல்லாம் தௌசண்ட்ஸில், ஈவன் 10,000s டிரான்சிஸ்டர்ஸும் டயோட்ஸும் கொண்டு வந்து
எல்லா பர்ஃபார்மன்ஸையும் ஒரே சர்க்கியூட்டு சிம்பிள் சிப்பிலேயே முடிச்சு விட்றாங்க பெரிய பெரிய சர்க்கியூட்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஐடியா தான் இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸு. அதுக்கு டெக்னாலஜிலாம் கண்ணாபின்னு நம்ம புதுசாக நிறைய நல்லமும் டெக்னாலஜியாக வந்திருக்கு இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் பண்ணுறதுல. ஸோ திஸ் இஸ் என்னென்னா மச் சீப்பர், ரோபஸ்ட், வெரி ஃபியூ பவர் கன்சம்ஷனுங்கிறது ரொம்ப வெரி ஃபியூ வெரி 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 லெஸ் பவர் கன்சம்ஷன், வெரி சீப் அண்ட் மேஸ் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா இதுக்கும் இப்போது எல்லா ஆப்ரேஷனுக்கும் இந்த இன்டெகிரேட்டட் சிப் வந்தாச்சு. ஈஸி டு ரீப்ளேஸ். ஒரு கெட்டு போச்சுன்னா அந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணி டக்குன்னு ஒரு ஐசி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ எங்கே மிஸ்டேக்குன்னு ஒவ்வொரு சர்க்கியூட்டில் ஒரு டிரான்சிஸ்டர் போயிருக்கா அந்த டயோடு போயிருக்கான்னு செக் பண்ணவே வேண்டாம். ஒரு சின்ன ஐசி எடுத்து இன்னொரு ஐசி ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ செவரல் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆர் தேர். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதும் ஒரு இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் தான். அந்த சர்க்கியூட்டோட யூஸ்வலாக அதுக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஆப்பேம்புடைய இதோடைய ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஆப்பேம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்பேம்புடைய கமர்ஷியல் நிறைய இருக்குது. கமர்ஷியலாக நம்ம லேபரேட்டரியில் ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்பேம்புடைய நம்பர் 741. இப்போ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் இதுக்கு பேர் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு பேர் வந்தது அப்படின்னா, முதல்ல மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன், ஆல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் முதல்ல இதை பண்ண முடிஞ்சது வச்சுட்டு அதனால இதுக்கு பேர் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்ஸ்னு சொன்னாங்க. இது இந்த பர்டிகுலர் ஆம்பிளிஃபையர் நம்ம படிக்க போகிறது IC 741 பற்றி. இதில் ஆக்சுவலி திஸ் கண்டெய்ன்ஸ் 20 டிரான்சிஸ்டர்ஸ், 11 resistors and 1 capacitor. So the entire thing is going to be very very small in size, and it can handle both AC and DC signals. It requires என்னன்னா ஒரு விஷயம் நம்ம டிரான்சிஸ்டர் பார்க்கும்போது ப்ளஸ் VCCன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு பவர் சப்ளை 9 வோல்ட்டோ 12 வோல்ட்டோ இருந்தால் போகிறோம். இது வந்து திஸ் ரிக்வயர்ஸ் டூயல் பவர் சப்ளைன்னு சொல்லுவோம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. டூயல் பவர் சப்ளைனா ப்ளஸ் VCC வேணும் மைனஸ் VCCயும் வேணும் அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலி இட் இஸ் ஆப்ரேட்டட் பிட்வீன் இந்த 5 to 12 வோல்ட் ப்ளஸ் VCC, அதே சேம் ரேஞ்ச் ஆஃப் மைனஸ் VCCயும் கிடைக்கும். ஸோ this can handle both positive and negative voltages. Output can be both positive and negative. Several advantages exist for this operational amplifiers. So transistor amplifier விட இது much better அப்படிங்கிற கான்செப்டில் இது யூஸ் பண்ணுறோம். In fact இதோடைய அரேஞ்ச்மெண்ட்னு பார்த்தா it consists of three stages. One stage is, the first stage is differential amplifier னு சொல்லுவோம். Second stage is a CE like kind of a amplifier. Third stage is the சும்மா எழுதுறேன் உங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல, புஷ் புல் ஆம்பிளிஃபயர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. B டைப் புஷ் புல் எமிட்டர் ஃபாலோயர். எமிட்டர் நம்ம படிச்சோமே, அது முக்கியமான சர்க்யூட் ஒன்று இருக்கு, எமிட்டர் ஃபாலோயர். ஸோ திஸ் broadly the operation amplifier 741 consists of 3 stages. அது இப்போ அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கிவிங் யூ எ பிக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு சொல்கிறது வேண்டி சொன்னேன். உங்கள் புக்கிலெல்லாம் இதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, உங்களுக்கு தெரிய வேண்டிய பிரச்சனை இல்லை. ஸோ தி பேசிக் சர்க்யூட் சிம்பிள் அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. சர்க்யூட் சிம்பிள் ஆஃப் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இஸ் இந்த ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுடைய ஐடியாவே இப்படி தான் போடுவோம். இட் இஸ் காட் 2 inputs and 1 output. 2 inputs. This input is designated minus, the other input designated plus. This is called inverting input. This is called அது என்னத்துக்கு வேண்டியது பேர் வந்து சொல்லித்தரேன். நான் இன்வெர்ட்டிங் இன்புட்னு பேர். This got only 1 output. So this is a circuit symbol of the operational amplifier, in short op amp. இது சிப் எப்படி இருக்குன்னா டூயல் இன் பேக்கேஜ்னு ஒரு சிப்பு, பார்க்குறதுக்கு ஸ்கொயராக. இதை நம்ம பெருசாக வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி. இந்த இடத்துல ஒரு சின்ன நாட்ச் இருக்கும். ஸோ இது வந்து 8 பின் இருக்கிற ஐசி. ஸோ 8 பின் இப்போது இங்கே வரைஞ்சிட்டேன்னா 8 பின்னையும் எப்படி நம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வரும்பொழுது 1 2 3 4 5 6 7 8 இந்த யூ அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்ச் அப்படி படிக்கணும். ஸோ இந்த நாட்ச் மேலே வச்சுட்டு யூ அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் அரேஞ்ச்மெண்ட் வரணும். இந்த 1ங்கிற டெர்மினலும் 5ங்கிற டெர்மினலும் இஸ் யூஸ்டு ஃபார் ஆஃப்செட்
null அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது என்னன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ ஆஃப்செட் நல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ங்கிறது தான் இன்வெர்ட்டிங் இன்புட். இந்த 3ங்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட். 4 is minus VCC, 7 is plus VCC, 6 is the output. And this is no connection. அவசியம் இல்லை, சும்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட் கேட்டால் அது பின்னால் போட்டு வச்சுருப்பாங்க, சாக்கெட்டில் போடுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். ஸோ இட் இஸ் a dual பவர் சப்ளை வேணும், இதுக்கு ப்ளஸ் மைனஸ் விசிசி வேணும். இது 2 தான் இன்புட்டு, 6 is the output. அப்போ இது 2, இது 3, இது 6ங்கிறத வச்சுக்கிறோம். 4 and 7 are the power supply given to the IC for functioning of any transistors, resistors, etc. அதுக்கெல்லாம் பவர் போகணுன்றதுக்கு வேண்டி. இந்த ஆஃப்செட் நல் அப்படிங்கிறது என்னென்னா, இன்புட் ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்த போது அவுட்புட்டில் சம் வோல்டேஜ் இருந்ததுன்னா அதை நல்லா ஆஃப்செட் பண்ணுறதுக்கு, 0 பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பின்ஸ் இந்த 1 and 5. ஸோ திஸ் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட் இஸ் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இஸ் அபவுட். இதோட அட்வான்டேஜஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, இதனுடைய இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப் ஆம்ப் அப்படின்னு பார்க்கலாம். அட்வான்டேஜஸ்ன்றது இது கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் இது இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட் ஹஸ் காட் வெரி ஹை இன்புட் இம்பிடன்ஸ். சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஆம்ப்ளிஃபையர் எல்லாத்துக்கும் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கணும், வெரி லோ அவுட்புட் இம்பிடன்ஸ் இருக்கணும். ஏன் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் வரணும் அப்படின்னு கேட்டால், இட் வில் நாட் ட்ரா எனி கரண்ட் ஃப்ரம் த சோர்ஸ், அதுக்கு வேண்டி வேணும். அப்புறம் இதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது இந்த அவுட்புட் வோல்டேஜ் மாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும். ஸோ இது 2ம் இம்பார்ட்டண்ட் ஐடியா அது ஃபாலோ ஆகுது. தேர்ட் பாயிண்ட் இஸ் ஹை ஓப்பன் லூப் கெயின். சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஓப்பன் லூப் வோல்டேஜ் கெயினை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ஆம்ப்ளிஃபையர் வரும்பொழுது, ஃபீட்பேக் வரும்பொழுது. ஸோ வெரி ஹை ஓப்பன் லூப் வோல்டேஜ் கெயின் ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஆப் ஆம்புக்கு 10⁵ டைம்ஸ் இருக்கும். இட்ஸ் வெரி லார்ஜ், 1 lakh டைம்ஸ் இருக்கும். ஐடியல் ஆப் ஆம்புக்கு இன்ஃபினிட்டி இருக்கும். ஐடியல் ஆப் ஆம்ப் நமக்கு ப்ராக்டிக்கலாக வராது. ஸோ 10⁵ டைம்ஸ், 10⁵ இஸ் தி கெயின், வோல்டேஜ் கெயின். சரியான ஓப்பன் லூப் கெயின் பற்றி சொல்லியிருக்கேன். க்ளோஸ் லூப் இல்லை, ஓப்பன் லூப். இது எப்பவுமே சர்க்யூட்டை நம்ம வந்து க்ளோஸ் லூப்பாக தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஃபீட்பேக்கோட தான் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் லூப் கெயின் எவ்வளோ இருந்ததுன்னா ஃபீட்பேக்குங்கிறது குறைஞ்சா கூட பரவாயில்ல. தென் ஸ்டெபிலிட்டி, கெயின் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி ஹை. நம்ம இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபீட்பேக் பண்ணும்பொழுது இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக்கில் நடக்கிறதுன்னு சொன்னேன், அது எல்லாமே இதில் இருக்கு. கெயின் ஸ்டெபிலிட்டி இஸ் ஹை கெயின் ஸ்டெபிலிட்டி. தென் 5th one is about CMRR அப்படின்னு இருக்கு, காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு. அது இப்போ பற்றி நம்ம அது டீசைல் படி சொல்ல போகிறது இல்லை, கேரக்டரிஸ்டிக் சொல்லும்போது சொல்லணும். CMRR is very high. 6th one is very large bandwidth. So remember what all the important features I said about feedback, negative feedback amplifiers, அது எல்லாத்துக்கும் இதில் இருக்குது, இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் இருக்குது, இந்த ஐசி சிப்பில் வருது. So that is why this is very very versatile, important IC. ஸோ இதை பற்றி நம்ம இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பற்றி படிப்போம். யூஸ்வலாக சர்க்யூட் வரையும்பொழுது இது வரைஞ்சா போகிறோம், இதோடைய பவர் சப்ளை எல்லாம் வரைய வேண்டாம், இன்புட் 2 இருக்கணும், அவுட்புட் இருக்கிறத காமிக்கணும். ஸோ வில் நவ் டேக் அப் 4 இம்பார்ட்டண்ட் சர்க்யூட்ஸ். 4 சர்க்யூட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. 4 இதை பற்றி இப்போ படிக்கலாம். எப்படி ஒன்றுன்னா என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இதில் வரும். நம்ம படிக்கக்கூடிய இந்த ஆப் ஆம்பில் என்னெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். நான் டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன்லாம் கூட பண்ண முடியும், பட் ஐ எம் நாட் கோயிங் டு டூ தட். உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிற 4 மட்டும் பண்ண போகிறேன். சிம்பிள் ஆம்ப்ளிஃபையராக அது எப்படி யூஸ் பண்ணுறது முதல்ல. இதில் 2 கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர், 2 இன்புட் இருக்கிறதால முதல்ல அதை பற்றி படிப்போம். அப்புறம் சம் பண்ணுறது, 2 வோல்டேஜை சம் பண்ணுறது, சம்மர்னா ஆடராக யூஸ் பண்ணுறதுக்கு. தென் சப்ட்ராக்டராக, ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனை எப்படி இதில் நம்ம அந்த 2 ஆப்ரேஷன் மட்டும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஆம்ப்ளிஃபையர் இஸ் ஒர்க்கிங் வித் 2 டிஃபரெண்ட் இன்புட்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ 2 விதமான மோட்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் பாசிபிள் வித் திஸ். ஸோ ஐ வில் டேக் அப் ஃபர்ஸ்ட் what is called the inverting amplifier.